நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் கண் கண்ணாடி அதாவது ஆப்டிகல்ஸ் கடையில் தீ விபத்து நேரிட்டிருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தகவல் அறிந்து 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் பிரதாப் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் கண் கண்ணாடி ஏதாவது ஆப்டிகல்ஸ் கடையில் தீ விபத்து, அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தரலாம் பிரதாப். மோகன்ராஜ், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் திருவள்ளுவர் சாலையில் நாகரத்தினம் என்பவர் மகா ஆப்டிகல்ஸ் என்ற பெயரில் கண் கண்ணாடி ஒன்றை நடத்தி வருகிறார். மேலும் கண் கண்ணாடி பரிசோதனை மையமும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு நாகரத்தினம் சாப்பிட சென்றுள்ளார். அப்பொழுது இவரது கடையில் இருந்து கரும்புகை வருவதாக அருகே உள்ள கடைக்காரர்கள் நாகரத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து அலறி அடித்துக்கொண்டு கடைக்கு வந்த பார்த்தபோது கடையில் இருந்து கரும்புகை வந்ததால் அதிர்ச்சி அடைந்த நாகரத்தினம் இது குறித்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் வேலாயுதம்பாளையம், புகழூர், நாமக்கல் உள்ளிட்ட பகுதியில் இருந்து 3 தீயணைப்பு வாகனத்தில் வந்த வீரர்கள் கடையை திறந்து எரிந்து கொண்டிருந்த தீயை தண்ணீரை கொண்டு பீச்சி அடித்து அணைத்தனர். இருப்பினும் கண் கண்ணாடி கடை முழுவதும் இருந்ததால் கடையில் இருந்த கண் பரிசோதனை கருவிகள், இயந்திரம், கண் கண்ணாடிகள் என 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதமடைந்தன. இந்த தீ விபத்து குறித்து தீயணைப்பு துறையினர், போலீசார் நடத்திய சோதனையில் மின்கசிவு காரணமாக கண் கண்ணாடி கடை எரிந்திருப்பதாக தெரிவித்தனர். இருப்பினும் பரமத்தி வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பின்னரே முழு விவரம் தெரிய வரும் என காவல் தரப்பில் தெரிவித்துள்ளனர். மோகன்ராஜ், 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் என்ற கூடுதல் தகவல்களை தந்ததற்கு நன்றி பிரதாப்.